வேங்கே ரோர் நேயர்களுக்கு நவீந்தரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சில பேரை பற்றி நான் பேசணும் ஆசைப்படுறேங்க. யாருன்னா, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகும் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களை பற்றியும், அதே மாதிரி மதிப்புக்குரிய டிடிவி தினகரன் அவர்களை பற்றியும், அதே மாதிரி மரியாதைக்குரிய அம்மையார் சசிகலா அவங்களை பற்றியும், அதே மாதிரி உச்ச நடிகர் விஜயை பற்றியும் நான் பேசணும் ஆசைப்படுறேன். இவங்க எல்லாருமே தேர்தல் நேரத்தில் என்னென்னலாம் பேசுகிறாங்க, என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றத நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு சின்ன வேண்டுகோள். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடின்னு தயவு செஞ்சு யாருமே சொல்லாதீங்க. முதலமைச்சர் அப்படின்றது முதலமைச்சர் வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டு மக்களை சந்தித்து என்னென்ன நல்லதெல்லாம் செய்வேன்னு சொல்லி வாக்கு வாங்கி வெற்றி பெற்றால் மட்டும்தான் முதலமைச்சர். இவர் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை, முதலமைச்சராக மக்களை சந்திக்கல, முதலமைச்சர் பதவியில் இருந்த ஒரு நபர். எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் இல்லை, முதலமைச்சர் பதவியில் இருந்த ஒருத்தர், அவ்வளோதான். அது அவங்க உட்கட்சி விஷயம். அவர் தவழ்ந்து வாங்கினான்னு சொல்லுவாங்க, காலில் விழுந்து வாங்கினான்னு சொல்லுவாங்க, பணம் கொடுத்தன்னு சொல்லுவாங்க. நம்ம பணம் கொடுத்ததெல்லாம் பார்க்கல, ஆனால் தவழ்ந்து வந்ததையும் காலில் விழுந்ததையும் நம்ம பார்த்தோம். காலில் விழுந்து அந்த பதவிக்கு வந்த அப்புறம் அந்த பதவியில் யாரால நியமிக்கப்பட்டாரோ அவங்கள தூக்கி எறிஞ்சதை நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்ட நபர் இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காருங்க. நேற்று அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு வெற்றி பெற்றவுடன் நான் எல்லாருக்கும் 10,000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி இருக்குன்னா, நம்மளோட முதலமைச்சர் உரிமை தொகையா ஊக்கத்தொகையா தேர்தல் காலத்தில் கூட பெண்களுக்கு மக்களுக்கு போய் சேராமல் இருக்கக்கூடாததுக்காக தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களோட உரிமை தொகை அவங்களுக்கு நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு 5,000 ரூபாய் கொடுத்த உடனே ஒரு படத்தில் வரும் 2,000 ரூபாய், 4,000 ரூபாய், 6,000 ரூபாய் அப்படின்ட்டு. அது மாதிரி இங்கே 5,000 ரூபாய் இவர் அறிவிக்கலை, எல்லாருக்குமே அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் போட்ட அப்புறம் 10,000 ரூபாய் நான் தருவேன்னு சொல்கிறது இருக்கு. இவர் இதை பிஜேபி கூட்டணியில் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு. பிஜேபி என்ன பண்ணாங்கன்னா, மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தோன்னு எல்லார் அக்கௌண்ட்லேயும் 10 லட்ச ரூபாய் போடுறேன், 15 லட்ச ரூபாய் போடுறேன் அல்வா விட்டார். அவர் கூட தான் இருக்காரு. அவர் கூட இருந்துக்கிட்டு இன்னைக்கு தேர்தலுக்காக நீங்கள் 10,000 ரூபாய் கொடுக்குறத நாங்கள் எப்படி நம்ப முடியும்? நீங்கள் தானே இதுக்கு முன்னாடி அந்த பதவியில் இருந்தீங்க, எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் பதவி இருந்தீங்களே. அன்னைக்கு நாங்கள் தேர்தல் அறிக்கையா 5 வருஷத்துக்கு முன்னாடி 1,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லும் போது எப்படி கொடுக்க முடியும்? அதெல்லாம் கொடுக்க முடியாது, நாடகம் நடிப்பு அப்படிலாம் பேசுனீங்களே. இன்னைக்கு நாங்கள் மாதம் உரிமை தொகையாக 1,000 ரூபாய் கொடுத்த அப்புறம் இன்னைக்கு கருணை தொகை 10,000 ரூபாய். ஏங்க, மக்களோட வரி பணத்தை தாங்க எல்லா அரசும் கொடுக்குறாங்க. அதை எப்படி கருணை தொகைன்னு சொல்ல முடியுங்க? உங்கள் வீட்டு காசை எடுத்து கொடுத்தா தான் கருணை தொகை. நாங்கள் கொடுக்குறோம் வரி பணத்தை தான் சரியான நிர்வாகம் செய்து கொடுக்குறோம். அதுக்கு பேர் உரிமை தொகைன்னு வச்சிருக்கோம். எப்படிங்க கருணை தொகை நீங்கள் சொல்லலாம்? இது ஒரு விஷயம். நீங்கள் பிஜேபி கூட்டணியில் பிஜேபி 10 லட்சம் 15 லட்சமா கொடுக்குறேன்னு சொன்ன மக்களுக்கு அல்வா கொடுத்த உங்களோட கூட்டணியில் இருந்துக்கிட்டு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு நாங்கள் எப்படி நம்ப முடியும்? நீங்கள் நாடாளுமன்றம் தேர்தல் டைமில் என்ன சொன்னீங்க? இதுக்கப்புறம் பிஜேபி கூட கூட்டணியே வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க. பிஜேபி கூட அடிமைப்பட்டு பயந்து திரும்ப கூட்டணி வச்சிருக்கீங்க, தேர்தலுக்காக கூட்டணி வச்சிருக்கீங்க. ஆனால் திமுக கூட இருக்கிறது எல்லாம் கொள்கை கூட்டணி. நீங்க தேர்தலுக்காக வைக்கிற கொள்ளடிக்கக்கூடிய கூட்டணி. அதாவது, இந்தியா சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை சுட்டாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் சுதந்திர இந்தியாவில் தமிழ் திருநாட்டில் போராடினவங்களுக்காக நெத்திக்கு நேராக எடப்பாடி ஆட்சியில் ஸ்டெர்லைட்டுக்காக போராடினவங்களை சுட்டு இருக்கீங்க. இது எவ்வளோ கொடுமையான விஷயம்! நெத்திக்கு நேராக குறி வச்சு மக்களை, தமிழக மக்களை இங்கே சுட்டுங்க. இன்னைக்கு எங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு வட சொல்றீங்களா? எப்படிங்க மக்கள் நம்புவாங்க? அதே மாதிரி பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எடப்பாடி இன்னைக்கு பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்காரு. எடப்பாடி கூட கூட்டணியே வைக்க மாட்டேன், எடப்பாடியை நான் துரோகி எடப்பாடி, அவர் அழிக்காம விட மாட்டேன்னு சொன்னவர் இன்னைக்கு எங்களோட பங்காளி சண்டைங்க, அண்ணன் தம்பி சண்டைங்க, நாங்கள் இன்னைக்கு சேர்ந்துக்கிட்டோங்கன்னு சொல்லிட்டு தேர்தலுக்காக கொள்ளடிக்கணும்னு சொல்லிட்டு கூட்டணி வச்சிருக்க டிடிவி தினகரன். இப்படி பிஜேபி, எடப்பாடி, டிடிவி தினகரன் கொள்ளடிக்கிறதுக்கான ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசாக நேற்று ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. நாளைக்கு எலெக்ஷன்னா இன்னைக்காங்க கட்சி ஆரம்பிப்பீங்க? இது எனக்கு ஒன்றுமே புரியலைங்க.
நீங்கள் இந்த 10 வருஷமாக தமிழ்நாட்டு மக்களுக்காக எந்த போராட்டமும் பண்ணலை, எதுவுமே பேசலை, அமைதியாக வீட்டிலே இருப்பீங்களா? நாளைக்கு எலெக்ஷன்னா இன்னைக்கு கட்சி ஆரம்பித்து மக்களை சந்தித்து சிஎம் ஆகிடுவீங்களாம். டைரெக்டாக நாங்கள் வந்து ஹீரோ தாங்க, இந்த ஃபாரின் மாப்பிள்ளை கேரக்டரு, இந்த ஃப்ரெண்ட் ரோல் அதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. முதலமைச்சர் நாட்காலே அப்படின்றது ஒரு மியூசிக்கல் சேர் கிடையாதுங்க, யார் வேணால் வந்து உட்காரலான்னு சொல்லிட்டு. இந்த 5 வருஷம் தமிழக முதலமைச்சர் ஒவ்வொரு நாளும் மக்களை பற்றியே சிந்திச்சு மக்களுக்கு என்ன வேணுன்றதை அறிவித்து அதை செஞ்சு காமிச்சார். 5 வருஷமாக மக்கள் 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 மக்களை பற்றியே சிந்தித்து மக்களுக்கான நல்லதை செஞ்சு மீண்டும் தேர்தல் சந்திக்கக்கூடிய ஒரு கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகமும் அதோட கூட்டணி கட்சியும் இருக்குது. எதுவுமே செய்ய மாட்டீங்கன்னா எலெக்ஷன் நேரத்தில் கொள்ளடிக்கிறதுன்னு ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணுவீங்களா? எலெக்ஷன் நேரத்தில் நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து மக்களை சந்திப்பீங்களா? இதெல்லாம் தமிழக மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. தேர்தல் நேரத்தில் இதுக்கு சரியான பதிலடி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி உச்ச நடிகர் அவர் வேலூர் மீட்டிங்கில் பேசின எல்லாமே காமெடி தான். ஆனால் ஒரு விஷயத்தை நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறேன். அறிவாலயம் வாசலில் யார் வந்தாலுமே அவங்கள கூப்பிட்டு பணம் கொடுத்து கூட்டணியில் சேர்த்துக்கிறோமா? யாருங்க நாங்கள் சேர்த்தோம்? எங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே 10 வருஷமாக 15 வருஷமாக கொள்கைக்காக கூட்டணியில் இருக்கிறவங்க. சமீபத்தில் தேமுதிக எங்கள் கூட வந்திருக்காங்க. உங்கள் கூட வருவான்னு நினச்சிங்க, வரல, அதனால் இப்படி தான் பேசுவீங்க. விஜயகாந்த் அவர் வந்து உங்களோட அண்ணன் சொல்லுவீங்க, அப்படி சொல்லி சினிமாவில் பெரிய ஆள் ஆவீங்க. அரசியலுக்கு வந்தோன்னா அவர் பேரை பயன்படுத்தி அவரோட ஓட்டெல்லாம் வாங்கணும்னு நினைப்பீங்க. இன்றைக்கி அவங்க கூட வரல, உங்கள் கூட அவங்க வரலன்னொன்னே பணம் வாங்கிட்டு இந்த பக்கம் வந்தான்னு பேசுவீங்க. உங்களுக்கு நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து அடுத்தவர்களை குறை சொல்லி அதை மட்டும்தான் உங்களோட வேலையாக செஞ்சுருக்கீங்க. என்றைக்கையாவது நான் முதலமைச்சர் ஆனால் என்னெல்லாம் செய்வேன் நீங்கள் பேசியிருக்கீங்களா? திமுகவை திட்டினா நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்கன்றக்காக திமுகவை திட்டுவீங்க. எனக்கு ஒரு சின்ன ஆசைங்க, சீக்கிரமாக தேர்தல் வந்து இந்த தேர்தலுக்காக கொள்ளடிக்கிறதுக்காக கூட்டணியாக சேர்ந்துருக்கவங்க எல்லாரையுமே தோக்கடிச்சு மீண்டும் தமிழ்நாட்டு முதல்வராக தமிழக மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் உழைத்து கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2வது முறையாக ஆட்சி கட்டளை நல்லா யோசித்து பார்த்தோன்னா ஒரு நிர்வாக திறமையுடன் ஆட்சி கொடுக்குற தலைவர்கள் இன்றைக்கி வேறு யாருமே இல்லை. எடப்பாடி கொடுப்பாரா? மோடி கூட கூட்டணி வச்சு கொள்ளடிக்க தான் பார்ப்பாரு. டிடிவி கொடுப்பாரா? சசிகலா கொடுப்பாங்களா? நடிகர் விஜய் கொடுப்பாரா? இப்படி எதிர்கட்சியில் இருக்க ஒவ்வொரு தலைவர்களும் இப்படி இருந்தால் இன்னும் எலெக்ஷன் வரத்துக்குள்ளே என்னென்ன கூத்தெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம், பொறுத்து தான் பார்க்கணும். நம்மளோட வேங்கை ரூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.